இந்த செவாலியர் விருதை ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நடிகர் சிவாஜி கணேசனவே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு நடிப்புல. என்னன்னு புரியுதா நண்பர்களே? பாருங்க, அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது ஜனநாயகன் படம் நேத்து திடீர்னு ஆன்லைன்ல வெளியிட்டுட்டாங்க. ஒரு சின்ன பாட்டு. இன்னைக்கு படம் முழுசுமே வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த படம் வெளியே வரத்துக்கு காரணம் வழக்கம் போல அவங்க சொல்லுவாங்களே, அதையத்தான் சொல்றாங்க. உதயநிதியும் எல் முருகனும் சேர்ந்து வெளியிட்டுட்டாங்க என்று சொல்றாங்க. இதை தான் சொன்னேன். அவங்க இந்த சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக வேண்டியே இந்த எலெக்ஷன் ட்ரெண்ட் அடிக்கிறாங்க. வேணும்னே அந்த படத்தை இத்தனை நாளா வெளியிடாம நிறுத்தி வச்சுட்டு இப்ப சிம்பத்தி கிரியேட் பண்ணி அதை தேர்தலுக்கு ஓட்டா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னாக்க, எனக்கும் சினிஃபீல்ட்ல தெரிஞ்சவங்க நண்பர்கள்ட்ட இந்த படத்தை எப்படி இந்த படம் லீக் ஆனது ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஹெச்டி பதிவு வெளியே இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா இது சென்சார் போர்டு வெளியிட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது சென்சார் போர்டு வெளியிட்டாக்க நாளைக்கு கேஸ் போட்டாக்க அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால வெளியிட மாட்டாங்க. ஒன்று, இந்த பிக்சர் ரெண்டே ரெண்டு பேத்துக்கிட்ட தான் இருக்கும். ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று ப்ரொடக்ஷன் தயாரிப்பு குழுகிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டு வெளியிட வாய்ப்பு இல்லை, தயாரிப்பு குழு தான் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க. அதே போல விஜய் கூட தாவேக்காவோட முன்னாள் நிர்வாகியும் அதே தான் பேரலைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, இது எலெக்ஷன் ட்ரெண்ட் அடிக்கிறாரு. இந்த படம் போன மே மாசமே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு தயாராயிடுச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. வேணும்னே இவங்க பொங்கலுக்கு தள்ளி போட்டாங்க. பொங்கலுக்கு தள்ளி போட்டுட்டு இந்த படம் சிக்கல் வரும் என்று பிஜேபி அதாவது சிக்கல் கொடுப்பாங்க என்று தெரிஞ்சு கடைசி நேரத்துல போயிட்டு சென்சார் போர்டுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதை சென்சார் போர்டுல வச்சே சரி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இவங்க வேணும்னே பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க திட்டமிட்ட மாதிரி தேர்தல் நேரத்துல வெளியிட்டிருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா பேசும்போது கூட தேர்தலுக்கு பக்கமா 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இதையும் இப்ப நடந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்க இது திட்டமிட்டு திமுக மேல பரப்பப்படுகிற சதி என்று தெரியும். சரி, இந்த ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட எப்படி இந்த ஃபுட்டேஜ் வந்தது, இந்த படம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்ச உடனே முதல்ல யாருக்கிட்ட போகும்னாக்க மியூசிக் டைரக்டர் கிட்ட போகும் இந்த படம். அடுத்தது டப்பிங்க்கு போகும் ரெண்டாவதாக. மூணாவது எஃபெக்ட்ஸ் அவங்க கிட்ட போகும். அடுத்ததுதான் டிஐ அங்க போகுது. இந்த இந்த மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டு வடிவம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக போகும்போது டிஐட்ட வரும்போது தான் அந்த படம் டிஐட்ட வரும்போது அப்படியே ராவாக இருக்கும். அதாவது இந்த சினிமேட்டிக்காக இல்லாமல் இப்போ என்ன அந்த கலர்ஃபுல்லாக இந்த டிஐல தான் அதை தயார் பண்ணுறாங்க. அப்போது டிஐட்ட தான் ஹார்ட் காப்பியாக தயாராகுது. 7வது ப்ராசஸாக தான் 3GPக்குள்ள இது இந்த படத்தை சுருக்குறாங்க. சுருக்கி எடுத்துக்கிட்டு மறுபடி இதை ஃபார் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இதில் எழுதிட்டு அதை சென்சாருக்கு ஒரு காப்பி கொடுக்குறாங்க. 8வது ப்ராசஸாக தான் சென்சார்கிட்ட போகுது. மொத்தம் எத்தனை பேர்த்துட்டு போகுது? மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒன்று, டப்பிங்கில் ஒன்று, எடிட்டிங்கில் ஒன்று, அடுத்து டிஐ, இப்படி அடுத்தது 8வது தான் ஃபார் சென்சார்னு போட்டு சென்சார்கிட்ட போகுது. சென்சார்கிட்ட போனாக்க அங்கே சென்சாரில் சில திருத்தங்கள் சொல்லுவாங்க. அதாவது வன்முறை காட்சிகள், ரத்தம் அதிகமாக போகிற மாதிரி இருந்தாக்க அதை கொஞ்சம் எடிட் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கெட்ட ஆபாசமான வார்த்தைகள் இருந்ததுன்னா அதை சொல்லுவாங்க. அப்புறம் ஆபாசமான சீன்கள் இருந்தால் அதை நான் அப்படி சென்சாரில் எடிட்டிங் ப்ராசஸ் அது பண்ணி கொடுத்தாக்க அது மீண்டும்
எடிட்டிங்க்கு வருது, சென்சார் போர்டுல இருந்து எடிட்டிங்க்கு வருது. அந்த எடிட்டிங்க்கு வந்து அதை மீண்டும் சரி பண்ணி கொடுத்து அவங்க சொன்னதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு மீண்டும் சென்சார் போர்டுக்கே தான் சரி பார்க்க வருது. அப்படி அங்கேருந்து வந்துட்டு எடிட்டிங் டேபிளுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து கியூப் நிறுவனம் என்ற அந்த நிறுவனத்துக்கு வருது. அப்போ இந்த படத்தோட ஃபுல் இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று சென்சார் போர்டில் இருக்கும், இன்னொன்று வந்து தயாரிப்பாளர்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை எப்படி முருகனும் நம்ம உதயநிதி அவர்களும் சேர்ந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றத எந்த விதத்துல நம்ம வந்து நம்ப முடியும்? அப்போ இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். பொய்ன்றதை விட இவங்களே வந்து விட்டு அந்த பழிய தூக்கி திமுக மேல போடுறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள வந்து ஹைப் ஏத்துறதுக்காக வேண்டிய திமுக மீது அந்த வெறுப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. திமுக தான் பண்ணுதுன்னு. அதே வேலையை தான் இந்த ஜனநாயகம் இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல இதையும் எலெக்ஷன் ட்ரெண்ட் அடிக்கணுன்றதுக்காக வேண்டி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக இந்த வேலையை நடிகர் விஜயே செஞ்சிருக்கிறாரு. ஒரு தரம் தாழ்ந்த மட்டமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் ஒரு கிரிமினல் என்ன வேலையை செய்வாங்களோ அந்த வேலையை அப்பட்டமா செய்யறாரு. வெளிப்படையா தெரியுது. இவர் ஏதோ நம்ம வந்து பெரிய புத்திசாலி அப்படி இப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படித்தான் நினைச்சோம். அப்புறமா தான் தெரியுது இவர் ஒரு கிரிமினல் எப்படி பிளான் பண்ணுவானோ அப்படிதான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்ல சிந்தனை கிடையாது. நேர்மையான வழியில போய் நம்ம வெல்லணும், ஜனநாயகத்தை வென்று எடுக்கணும் அப்படின்றது அந்த சிந்தனை கிடையாது. முழுக்க இந்த நடிகனோட சிந்தனை எல்லாம் குறுக்கு வழித்தான், கிரிமினல் வேலை தான். எப்படி வந்து இந்த திமுக அரசை வீழ்த்தணும் அப்படின்ட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றத, அந்த சிம்பத்திக்காக வேண்டி பல கிரிமினல் வேலைகளை செய்யற வேலையை இதை ஆரம்பத்துல இருந்தே செஞ்சிட்டு இருக்காரு. நாமளும் பல இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த படத்தை ஏன் விஜய் நடிச்சாரு அப்படின்னு பார்த்தா அதுல பெண்கள் சென்டிமெண்ட் வருது. இந்த படம் அவருக்கு வந்துட்டு வெளியானா ஓட்டா மாறும். அதனால வந்துட்டு இதை வந்து இந்த தேர்தல் நேரத்துல வெளியிடணும் என்று பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் இந்த சதியை இவங்க செஞ்சிருக்காங்க. எப்படியாப்பட்ட சதியாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்வர் அந்த சதியெல்லாம் முறியடிச்சு கட்டாயம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று உறுதிமொழி எடுத்துக்க போறாரு. 2 திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி. நன்றி.